வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அது 3.7 வோல்ட் செல்லேருந்து எப்படி வந்து 12 வோல்ட் எல்இடியை வந்து எப்படி எரிய வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது சிம்பிளாக ஒரு கன்வெர்ட்டர் மட்டும் போடணும். அது எப்படி வந்து பூஸ்டர் கன்வெர்ட்டர் எப்படி வந்து ஈஸியாக ஒரு 2-3 பொருளை வச்சு எப்படி வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கன்வெர்ட்டர் போட்டு நான் வந்து 12 வோல்ட் எல்இடியை வந்து ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் பக்காவாக எரியும். ஒரே ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து 12 வோல்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா டிப் 41C டிரான்சிஸ்டர் ஒன்று, நம்பர் பார்த்துக்காங்க TIP 41C டிரான்சிஸ்டர் ஒன்று. அடுத்தது இந்த இண்டக்டர், இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வர இண்டக்டரு. ஓகே, இது வந்து கம்பி எத்தனை சுற்று அப்படின்னு பார்த்தோம்னா 20 சுற்று. இந்த பக்கம் 20 சுற்று, இந்த பக்கம் 20 சுற்று. தனித்தனியாக லீடு எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, சைஸ் வந்து எனி கேஜ் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வர கம்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்தது 1K ரெஜிஸ்டர் ஒன்று. அடுத்தது ஒரு டயோடு IN4007 எடுத்துக்காங்க. இல்லை வேறு டயோடு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டயோடு ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்ரு 1025 கெப்பாசிட்ரு. ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தோன்னா இது வந்து 12 வோல்ட் LED பிளேட்டு. ஸோ இதை வந்து 3.7 வோல்ட்டு லித்தியம் அயன் பேட்டரியில் இப்போ நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். எரியுதா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். எரிய வாய்ப்பு இல்லை, நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து 12 வோல்ட்டு LED பிளேட்டு, அது வந்து 3.7 வோல்ட்டில் கண்டிப்பாக எரியாது. ஓகே, நெகட்டிவ் முறிக்காச்சு, பாசிட்டிவ் வேறு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து எரியலை. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ கன்வெர்ட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க, டிப் 41C. ஸோ அதில் வந்து இந்த ரைட் சைடு லெக்கு, லெஃப்ட் சைடு சென்டர் நேராக விட்டுருங்க. மீதி ரெண்டும் வந்து இந்த மாதிரி காலை வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ அந்த லெஃப்ட் சைடு லெக்கில் வந்து 1K ரெஜிஸ்டர் வந்து பற்ற வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் 1K ரெஜிஸ்டர் சால்டிங் அடிச்சிக்கலாம். ஓகே, இதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா லென்த்தாக இருக்கிறதுக்காக ஒன்றை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சால்டிங் அடிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லெக்கில் 1K ரெஜிஸ்டர் ஒன்று வந்து சால்டிங் அடித்தாச்சு. ஓகே, இது லென்த்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி கீழே வளைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ இண்டக்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இண்டக்டரில் வந்து இந்த 20 லீடு வந்து 20 சுற்று சுற்றி வச்சுக்கிறோம்ல, இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டும் ஒட்டுக்க ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து அப்படியே விட போகிறோம். அது வந்து கடைசியாக நம்ம இன்புட் கொடுக்குற இடம். இது வந்து இப்படி எப்படி வேணாலும் திருப்பி நம்ம சாலி அடிச்சிக்கலாம். இப்படி திருப்பி அடித்தாலும் ஒன்று தான், அப்படி திருப்பி அடித்தாலும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே ஈவனாக 20 சுற்று தான் நம்ம சுற்றிருக்கிறோம். ஓகே, சென்ட்ரு காலில் ஒன்றும் அந்த ரெஜிஸ்டரில் ஒன்றும் இப்போ நம்ம சால்டிங் அடிக்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்டிங் அடித்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு டயோடும் இருக்குது. டயோடை வந்து அந்த சென்ட்ரல் லெக்கில் நம்ம அடிக்க போகிறோம். சென்ட்ரல் லெக்கில் அடிக்கும் போது வந்து ஆனோடு வந்து சென்ட்ரல் லெக்கில் அடிக்க போகிறோம். கேத்தோடு வந்து மைனஸ் வந்து கெப்பாசிட்டர் லைனுக்கு போயிடும். கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு போயிடும். நம்ம டிரான்சிஸ்டர் சென்ட்ரல் காலில் அடிக்கிறத வந்து டயோடோட பாசிட்டிவ் லைனை படிக்க போகிறோம். உங்களுக்கு அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன், சால்டிங் அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஓகே, இப்போ சென்ட்ரல் லெக்கில் வந்து அதாவது டயோடோட பாசிட்டிவ் லைன் அடிச்சாச்சு. இப்போ டயோடோட நெகட்டிவ் லைனும் டிரான்சிஸ்டரோட ரைட் சைடு முன்னும் இருக்குது. இதில் வந்து நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். டயோடில் வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸையும் டிரான்சிஸ்டர் காலில் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை வந்து டயோட்லேயும் கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து டிரான்சிஸ்டரில் ரைட் சைடு லெக்கில் சால்டிங் அடித்தாச்சு. ஓகே, இப்போ இன்புட்டு அவுட்புட் எடுக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு. இன்புட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டு எடுத்துக்கலாம். அவுட்புட்டு எப்பயுமே கெப்பாசிட்டரில் தான் நம்ம எடுப்போம். கெப்பாசிட்டரோட ப்ளஸில் ப்ளஸ்ஸும் கெப்பாசிட்டரில் மைனஸில் வந்து எல்இடியோட மைனஸும் நம்ம சால்டிங் அடிக்க போகிறோம். இப்போ இன்புட்டு கொடுத்தா நம்மளுக்கு லைட் எரியும். இன்புட்டு வந்து இண்டக்டரோட அந்த 20 சுற்று சுற்றணுமில்ல, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவையும் நெகட்டிவ் வந்து டைரெக்டாக கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பாயிண்ட்லேயும் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெகட்டிவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். பாசிட்டிவாக டச் பண்ணி பார்த்தீங்களா எரியுதான்னு பார்த்துக்காங்க. கண்டிப்பாக பக்காவாக எரியும். ஓகே, நெகட்டிவ் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக சால்டிங் அடிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த சர்க்யூட் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் 41C டிரான்சிஸ்டருக்கு மட்டும் ஹீட் சிங் வந்து கண்டிப்பாக போட்டுக்காங்க. ஏன்னா அது ஹீட் சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறேன். 12 வோல்ட் எல்இடி 3.7 வோல்ட்லேருந்து கன்வெர்ட் ஆகி பக்காவாக எரியுது. நீங்கள் மல்டிமீட்டர் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் மல்டிமீட்டரில் போட்டு செக் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். ரெண்டாவது வந்து இருட்டாகிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியாததுனால மல்டிமீட்டர் நான் போடல. ஓகே, இப்போ வந்து நான் பாசிட்டிவ் ஒயரை வந்து இண்டக்டரில் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஓகே, பிரைட்னஸ் பக்காவாக வருது. ஓகே, இப்போ வந்து அப்படியே நம்ம வச்சு சால்டிங் அடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிள் சர்க்யூட்டு தான். இது வந்து நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணால் கூட இது வந்து சிம்பிள் சர்க்யூட்டு தான். நிறையா வந்து குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு மற்ற சர்க்யூட்லாம் பார்த்திங்கன்னா. இது வந்து சிம்பிளாக ஒரு 3 பொருளை வச்சு என்ன நம்ம டிரான்சிஸ்டர் ஒன்று, ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று, ஒரு டயோடு ஒன்று, ஒரு கெப்பாசிட்டர், மொத்தம் 4 பொருள், இண்டக்டர் 5 பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து 12 வோல்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, வந்து சால்டிங் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பக்காவாக எரியுது. 3.7 வோல்ட் டு 12 வோல்ட் கன்வெர்ட்டர். ஓகே, பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம பூஸ்டர் கன்வெர்ட்லாம் வாங்க தேவையில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பொருளை வச்சு நீட்டாக பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களோட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம்புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.